நீ ஏன்டா நிக்கிற? உட்காரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் வந்தேன். சொல்லுங்கம்மா. வீட்டுல நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இப்படி ஒரு சிக்கல் வரும் நான் நினைக்கவே இல்ல. 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட பொய் சொல்லிருக்கீங்க. வீட்டுல சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை ஜீவா தான் பணம் கொடுத்தான்னு சொல்லிருக்கலாம்ல. நான் அதை வெளியே தெரியாம பாத்திருப்பேனே. உங்க 2 பேரும் இப்படி அவமானப்பட விட்டுருக்க மாட்டேன். ஆனா என்கிட்டயே நீ மறைச்ச பாரு ரோகிணி. சாரி ஆண்டி, நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. சரியான நேரம் வரும்போது சொல்லணும்னு தான் இருந்தேன். சின்ன பிரச்சனையா இருந்தா கூட அதை ஊதி பெருசாக்க சில பேர் இந்த வீட்டுல இருக்காங்கன்னு தெரியும்ல. சரி, போனது போட்டோம். முத்து சொன்னதை கேட்டீங்கல்ல. மனோஜ் அப்பாவை ஷோரூம் ஓனரா உட்கார வைக்க போறேன்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க. அத அவர் விரும்பலன்னா கூட முத்து விட மாட்டான். நாளைக்கு என்ன அமக்கலம் பண்ண போறானோ தெரியல. கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாமா அவன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த 27 லட்சம் ரூபாய் பணம் தான். அதை தூக்கி அவன் மூஞ்சில விட்டு எறியணும். இப்ப அந்த பணத்தை குடுக்கணும்னா அது நடக்காத காரியம்தான். ஆனா ரோகிணி, நீ நினைச்சாதான் முடியும். ஆண்டி, நான் என்ன ஆண்டி பண்ண முடியும்? உன் மாமா கிட்ட சொல்லி உன் அப்பா கிட்ட பேச சொல்லு. இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லி உன் அப்பா கிட்ட பணத்தை அனுப்ப சொல்லு. அதை எப்படியாவது வாங்கி குடுத்துரு. அப்பதான் உங்களுக்கும் மரியாதை இருக்கும், உங்களுக்காக பேசுற எனக்கும் மரியாதை இருக்கும். உங்க மரியாதை நீங்க தான் காப்பாத்திக்கணும். ஏன் மரியாதையும் காப்பாத்துற கடமை உங்ககிட்ட தான் இருக்கு. ஆண்டி, எங்க அப்பா ஜெயில இருக்கிறப்ப அவரோட சொத்தெல்லாம் வெளியே தானே இருக்கு. எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி 27 லட்சம் ரூபாய் அனுப்ப சொல்லு. நான் பேச்சுக்கு சொல்றேன்னு நினைக்காத. அந்த பணம் வர்ற வரைக்கும் நீங்க தினம் அவமானப்படுவீங்க, நானும் சேர்ந்துதான். அப்படி இல்லன்னா அந்த பூக்கட்டவளோட கை ஓங்கிடும். நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. இத்தனை வருஷம் இதையெல்லாம் கட்டி காப்பாத்தி இருக்கேன். மனோஜோட மரியாதை, என்னோட மரியாதை எல்லாம் உன் கையில தான் இருக்கு ரோகிணி. அதை காப்பாத்து.